சுவையான முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கா. குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கோங்க மக்கா. அதுக்கு ஒரு முறி தேங்காய், அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ரெண்டையும் பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமானதும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். வதங்கி இந்த மாதிரி பக்குவத்தில் வர டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலையும் அதில் போட்டு நல்லா அந்த மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு வர டைமில் முட்டை அவிச்சு வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டையை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் சோறு எடுத்து வச்சு இதையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கா. பாய்.